ஹலோ விவஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மியூசிஷியன் எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2ல அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலனா பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ரியவும் அந்த வைவர்ஸ்லாம் சண்டை போட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்ல ஆபலும் அட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, அது சண்டை போடுறதுக்கு கதற வேண்டியதா இருக்கு. இருந்தாலுமே வைவனோட மேஜிக் ஸ்டோனை இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிருக்கோம், இது நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நம்ம நாட்டுல இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்ப இருக்க கேள்வி, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ரியவும் இவ வேணா இருக்கலாம், ஆனா டெபிகி எம்பையர் மட்டும் இருக்கவே கூடாது. ஆபலும் ஏன் என்னாச்சு, அந்த எம்பையர் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையே அப்படின்னு கேட்க ரியவோ அந்த எம்பையர் பத்தில எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பேர் தான் எனக்கு பிடிக்கல. ஆபலும் இன்னும் தள்ளி நார்த்ல ரொம்ப தூரம் போனாதான் அந்த எம்பையரே வரும், கவலைப்படாதீங்க. அட இங்க பாருங்களேன், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் ஒரு ரோடு போகுது. அப்படின்னா நம்ம இப்ப வந்த மலை அதுவா? ரியாவோ என்னன்னு கேட்க ஆபலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ரோட ஃபாலோ பண்ணிட்டே போனா கைலடான்னு சொல்லிட்டு ஒரு டவுன் வரும், நம்ம அங்க போறோம். ரியாவோ கடைசியா ஒரு டவுன் நெருங்கி வந்துட்டான், ஒரு பெட்ல படுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கு. இப்போ அந்த டவுனுக்கு வந்த அப்புறம் ரியாவோ என்னது ஒரு அட்வென்ச்சர்ஸ் கில்டா? ஆபலோ ஆமா, நீங்க அதுக்கு போய் அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு கில்டு கார்டுக்கு நிறைய யூஸ் இருக்கு, அது ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க நேஷன் விட்டு தாண்டி போறப்ப உங்களுக்கு என்ட்ரி ஃபீல டிஸ்கவுண்ட் தருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் இதுக்குள்ள வரப்ப உங்களுக்கு கேரண்டியரா நான் ஒரு சில்வர் காயின் கொடுத்தேன். ரியவோ என்ன சொல்லி காட்டுறியா? ஒருவேளை நீ அந்த மாதிரி ஆளா இருப்பியோ, உனக்காக நான் ஒரு காயினை செலவு பண்ணிருக்கேன், அதனால நீ இனிமே என்னோட அடிமை அப்படின்னு சொல்ல மாட்டல. ஆபலோ ஆமா, என்ன என்ன நினைச்சீங்க? ரியாவோ ஆமா ஆமா, நீதான் ஒரு பெரிய ஜென்டில்மேன் ஆச்சு. ஆமலும் கில்டு கார்டுக்கு இன்னும் நிறையவே யூஸ் இருக்கு. அந்த கில்டுல நம்ம வச்சிருக்கோம்ல இந்த மேஜிக் ஸ்டோனை வாங்கிப்பாங்க, அது கூட சேர்த்து மான்ஸ்டர் மெட்டீரியலுமே நல்ல விலைக்கு வாங்கிப்பாங்க. ஆனா அந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆல்கெமிஸ்ட் கிட்ட கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ரியவோ இந்த உலகத்துல ஆல்கெமி வர இருக்கா? இப்ப அங்க இருக்கிறவங்களும் சாப்பாடு எடுத்துட்டு வர, இதை பத்தி ரியாவுக்கு ஷாக்கா இருக்கு. அவனோட உலகத்துல ஃபேமஸான கரி ரைஸ் அங்க இருக்கு, இதை பத்தி ரியவோ இங்க கரி ரைஸ் இருக்கா? அதுவும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த கரி ரேஸ்ங்கிறது ரீஇன்கார்னேஷன் ஸ்டோரியில ரொம்ப முக்கியமானது. ஆனா யூசுவலா ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கரி ரேஸ் உருவாக்குவான், ஆனா எனக்கு இப்படியே கிடைச்சிருச்சு. இதை பார்த்து ஆபலும் என்னாச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்க ரியாவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே எனக்கு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை அதை சாப்பிட்டு பாக்குறான். அவனை அதை டேஸ்ட் பண்ணிட்டு இது ரொம்ப ருசியா இருக்கு. இதை பார்த்து ஆபலும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ரியோவுமே அதே மாதிரி சாப்பிட்டு எனக்கு இன்னும் ரெடி தாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் வாட்டி போட்டு சாப்பிடுறான். ஆபல் லூன்லயுமே இந்த கரி ரைஸ் இருக்கு அப்படின்னு கேட்க ஆபலும் ஆமா அங்கேயுமே இருக்கு, கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் ரியாவோ நேற்று சாப்பிட்ட கறி சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. ஆமா ஏபிள், நீ வழக்கம் போல இந்த ரகசியத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட, இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், அடுத்த போற டவுன்ல கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்வீட் எனக்கு சொல்றேன். பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு போய்கிட்டு இருக்கான். இப்படி அவங்களோட பையனும் போய்கிட்டு இருக்க. அவங்க கடைசியா லூனுங்கிற டவுனுக்கு வந்துட்டாங்க. அங்க போன உடனே அங்க இருக்க காடுமே ஆடா ஆபல் நீ தொலைஞ்சிட்டு கேள்விப்பட்டேன், நல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஆபலும் ஆமா இங்க இருக்காரு ரியோ, இவருதான் என் உயிரை காப்பாத்தினாரு. அந்த காடும் அவளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆபல ஒரு சில்வர் கானை கொடுத்துட்டு ரியோக்கான என்ட்ரி ஃபீ. அவரும் எல்லாமே கரெக்டா இருக்கு, வெல்கம் பேக் ஆபல் அப்படின்னு சொல்ல இதை பத்தி ரியோவும் வெல்கம் பேக்கா, அப்போ இதுதான் உன்னோட வீடா இருந்துச்சுல, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ரியோவும் சொல்ல இப்ப அவங்களுமே டவுன்ல போறாங்க. ஆபலும் நம்ம முதல்ல கில்டுக்கு போவோம், அங்க போயிட்டு உங்களுக்கு ரேங்க் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்போம். ரியோவும் ரேங்க் அப்பா அப்படின்னு என்னன்னு கேட்க ஆபலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கில்டுல ரெஜிஸ்டர் பண்றப்போ ரேங்க் எஃப்ல இருந்தா ஆரம்பிப்பீங்க, ஆனா ரேங்க் பே இல்ல அதுக்கும் மேல இருக்க அட்வென்ச்சர் உங்களுக்கு இவங்க திறமையானவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரேங்க் இல்ல டீ கூட கிடைக்கலாம். ரியவும் அப்படின்னா நீ ரேங்க் பிக்கும் மேல அப்படின்னு கேட்க ஆவலும் அப்படின்னு சொல்லலாம், உங்களோட ரேங்க் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ரிவார்டு தர ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு நம்ம காசை பத்தி கவலைப்பட வேணாம், ஏன்னா உங்ககிட்ட தான் அவ்வளவு காசு வரப்போகுது அப்படின்னு சொல்ல ரியவும் அப்படின்னா இது அந்த அளவுக்கு காசு தருமா? ஆவலும் நீங்க பயப்படுற அளவுக்கு அதிகமாவே கிடைக்கும், ஆனா இந்த அளவுக்கு மேஜிக் ஸ்டோன் கொடுத்தா கண்டிப்பா கில்டு கஷ்டப்படும் தான், ஆனா பாத்துக்கலாம். இப்ப ஆபல் ரியோவுமே அந்த கில்டுக்குள்ள போறாங்க. அந்த கில்டுக்குள்ள போன உடனே எல்லாருமே ஆபல் நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை சந்தோஷமா வர வைக்கிறாங்க. இதை பார்த்து ரியோவும் அட அவன் சந்தோஷமா இருக்கால, எதுக்கு அதில் நடுவில் பூந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவனுமே வெளியே வரான். அப்படி போறப்ப ஒரு எல்ஃப் பொண்ணை பாக்குறான். அந்த எல்ஃப் பொண்ணுமே இது ஃபேரி கிங்கோட ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, சரி எனக்கு இப்ப டைம் இல்ல நான் அப்புறம் பாக்குறேன் சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்புறா. இப்போ அந்த இடத்துக்கு அவளை வந்துட்டு அட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள வான்னு சொல்லிட்டு அவனை திருப்பி உள்ள கூட்டு போறான். அவனுமே இவர் தான் ரியோ, இவர் தான் இவரை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ரியோவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அவளும் அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு இவரையுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதே மாதிரி இவரோட ரேங்க் பீல போடணும்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இது கிட்ட அந்த ரிசப்ஷனிஸ்டும் அட கிரிம்சன் ஸ்குவாட் ரெக்கமெண்ட் பண்றாங்களா, அவங்க இது வரைக்கும் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது, இருந்தாலுமே எங்களோட ப்ரொசீஜர் படி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்ல அவளோ அதை பத்தி தான் நான் கில்டு மாஸ்டர் கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல இப்ப அவங்களுமே அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட போய் பாக்குறாங்க. இப்போ அந்த கில்டு மாஸ்டரும் என்னது ஆபல் திரும்பி வந்துட்டானா, நல்ல வேலை நீ காணாம போயிட்டுன்னு சொல்லுவானே, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு தெரியுமா, எப்படியோ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஆபலோ ஆமா இவர் தான் ரியோ, இவர் தான் உயிரை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்ல அந்த கில்டு மாஸ்டரும் ஆபலை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ரியவோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் கரெக்டான இடத்துல கரெக்டான டைம்ல இருந்தேன் அவ்வளவுதான். ஆபலும் கில்டு மாஸ்டர் ரியவோ நான் ரேங்க் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கில்டு மாஸ்டர் அப்படியா, இருந்தாலுமே ஒரு பிசிக்கல் ப்ரூஃப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆபலோ எனக்கு புரிஞ்சுது, இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்குறேன், இவர் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவர். இப்ப அவங்களுமே அந்த வைவரிங் கிட்ட இந்த இடத்த மேஜிக் ஸ்டோனை காட்ட இதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டருமே இது கலர் கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா விண்ட் எலிமெண்ட் வருது, அதுவும் இல்லாம இது ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வைவன் கிட்ட இருந்து எடுத்தீங்களா
அடிச்சிங்களா? ஆபலும் ஆமா அப்படின்னு சொல்ல, இத்தனை மேஜிக் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்மியே தேவைப்படும், எப்படி அடிச்சிங்க? அதுவும் இல்லாம இவ்வளவு மேஜிக் ஸ்டோன் இருக்குன்னா கண்டிப்பா நிறைய வைவன்ஸ் இருக்கணும், அதுங்களால ஒரு முழு கண்ட்ரி அழிக்க முடியும். ஆவலும் கவலைப்படாதீங்க, நாங்க மேலஃபிக் மவுண்டன்ல இருந்து வந்தோம், அங்க வர வழியில தான் இந்த மான்ஸ்டர்ல அடிச்சோம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு டெரியாவோ என்னது மேலஃபிக் மவுண்டன் அப்படின்னு கேட்க, அந்த கில்டு மாஸ்டரும் மேலஃபிக் மவுண்டன் ஒரு மோசமான இடம், அந்த இடத்துக்கு எவனும் போகணும்னு சொல்லிட்டு கூட யோசிச்சு பார்க்க மாட்டான், அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே உயிரோட வந்ததே கிடையாது. ஆவலும் ரியோ ரேங்க் அப் ஆகிறதுக்கு இந்த ப்ரூஃப் போதுமா அப்படின்னு கேட்க, கில்டு மாஸ்டரும் போதும், இப்போ அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆபல் நீ உயிரோட இருக்கியா நல்ல வேலைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அங்க வந்தது அவங்களோட பார்ட்டி கிரிம்சன் ஸ்குவாட். அவங்களுமே வந்து விழா இதை பார்த்துட்டு தேஜாவு ஆபலும் லைன் என்னை பத்தி நீ கவலைப்பட்டிருப்ப, என்ன மன்னிச்சிரு ரியா வாரன், நான் திரும்பி வந்துட்டேன். அந்த கில்டு மாஸ்டரோ நீங்க பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, சரி வா ஆபல் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்ப ரியோவும் போறப்ப ஆபலும் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டு போனோம், அதனால எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. கில்டு மாஸ்டரும் அவங்க தான் ஆபலோட பார்ட்டி தி கிரிம்சன் ஸ்குவாட். இந்த டவுன்ல ரொம்ப டேலண்டான ரொம்ப பாப்புலரான பார்ட்டி அவங்க தான். ரியோவும் கிரிம்சன் ஸ்குவாட் நல்லா இருக்கே, நான் ரேங்க் டேக்கு தகுதியானவன் அப்படின்னு கேட்க, அந்த கில்டு மாஸ்டரும் ஆபல் எவ்வளவு திறமையா வந்தவன்னு எனக்கு தெரியும், இருந்தாலுமே அவனால தனியா ஒரு வைவரனை தோக்கடிக்க முடியாது, அப்படின்னா அவன் உன்னோட உதவி வச்சுதான் தோக்கடிச்சிருப்பான், அப்போ நீ திறமை வாய்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தடி கொடுக்க, அவருமே ஆட நீ ஒரு மெஜிஷியன் சொன்னா ஆனா அவனோட பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு, இப்ப அந்த ரிசப்ஷனிஸ்டும் நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த கில்டு மாஸ்டரும் சரி நீ வழக்கம் போல பண்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அந்த ரிசப்ஷனிஸ்டும் நான் தான் நீ லோன் டவுன் கில்டோட ரிசப்ஷனிஸ்ட் ரியாவோ தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, நீனாவும் இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான், இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ இருக்கு, அவளுமே உன்னோட பேரு நீ எங்க தங்க போற எல்லாத்தையும் கேட்க, ரியாவும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் அப்பதான் டவுனுக்கு வந்திருக்கேன், நான் ஒரு வாட்டர் மெஜிஷியன் அப்படின்னு சொல்ல, அவளுமே இப்போதைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, அதனால இன்னும் 300 நாளைக்கு நீங்க கில்டோட லாட்ஜில தங்கிக்கலாம், அடுத்து நீங்க ஏதாச்சும் டஞ்சனுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ரியாவோ இல்லன்னு சொல்ல, டஞ்சன் பத்தி எப்படி இருக்கும் அதோட ஆபத்துகள் எல்லாத்தையும் பத்தியுமே நாங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்க, ரியாவோ ஆனா ஆமா என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவளுமே நாளை கழிச்சு நாளைக்கு அந்த கிளாஸ் இருக்கு, அதனால மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்றா. இப்போ இதுல கை வைங்க அப்படின்னு சொல்ல, ரியாவும் கை வைக்க அவனோட சிக்னேச்சர் அதுல பத்தி அவனுக்கான கில்டு கார்டுமே கிடைச்சிருது. இப்போ அவங்க அங்கிருந்து கிளம்ப, அந்த கில்டு மாஸ்டரும் நல்ல வேலை ஆபல் கிடைச்சிட்டான், அவ இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவலியா போயிடுச்சு, ஆபல் வந்துட்டான் இன்ஃபார்ம் பண்ணு சொல்லிட்டு அவருமே ஒரு ரேடியோ எடுக்கிறாரு. இப்போ ரியாவோ ஆபலும் வெளியே வந்துடுறாங்க. ரியாவோ இப்போ நம்ம எங்க போறோம்னு கேட்க, ஆபலும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னல இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிவார்டு கொடுக்க போறேன், உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் ஒரு மேஜிக்கல் ஸ்டாஃபும் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கு அப்படின்னு சொல்ல, ரியாவோ ஸ்டாஃபா மேஜிக் ஸ்டாஃப் இல்லாமலே நான் நல்லா தான் சண்டை போடுறேன், அதுவும் இல்லாம டிஃபென்ஸுக்கு ஸ்வாட் ஃபைட்டும் இருக்கு என்கிட்ட, இதுக்கிட்ட ஆபலோ என்னது நீங்க ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணீங்களா ரியோ அப்படின்னு கேட்க, ரியாவும் ஆமா இதோ இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாடை காட்ட, ஆபலும் அது ஒரு ஸ்வாடா, அது பாக்குறதுக்கு ஒரு கத்தி மாதிரி தானே இருக்கு, ரியாவோ ஆபல் ஒரு சில பேசிக்கான விஷயத்த உங்ககிட்ட கேட்டு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ரியாவோ இப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆபல் சொன்னதுல இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு, அதே மாதிரி ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கு, என்னோட உலகத்துல இருந்த மாதிரி தான் எங்கேயுமே இருக்கு, அதுவும் இல்லாம இந்த உலகத்துல கரியரேஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்தா எதாச்சியா நடக்கிற மாதிரி தெரியல, எனக்கு முன்னாடி என்ன மாதிரியே பல பேர் இங்க ரீஇன்கார்னேட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தான் இந்த உலகத்தை இப்படி மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆபலும் அங்க வர, ரியாவும் எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆபலும் பரவாயில்ல நம்மளோட டைமிங் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இப்போ பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே ஆபல் திரும்பி வந்ததுக்கு ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க. இப்போ இந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு என்ன பார்ட்டி நல்லா கொண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்க, ரியாவும் ஆமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், என்ன எல்லாருமே விடவே இல்லை. அந்த ரிசப்ஷனிஸ்ட் நீனாவுமே ஆபலை காப்பாத்தினதுக்கு எல்லாருமே அவளும் நின்று கண் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுமே அந்த கில்டோட லாட்ஜுக்கு போறாங்க. ஒரு ரூமை திறந்து உள்ள போவ, அவளுமே மிஸ் நீனா குட் ஆஃப்டர்நூன், அவளுமே நீங்க 2 பேருமே இங்க இருக்கீங்களா, இவர் தான் ரியோ, இன்னில இருந்து உங்க ரூம்ல இவருமே ஜாயின் பண்ணிக்க போறாரு. ரியோமே ஆமாங்க நான் தான் ரியோ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அவங்களுமே ஒன்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் தான் நில்ஸ், இவன் ஹேட்டோ, நீனாவோ எனக்கு கொஞ்சம் அங்க வேலை இருக்கு அதனால கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்புறா. அவ போன அப்புறம் ஏட்டோவும் நில்ஸ் ரொம்ப வழியாதப்பா அப்படின்னு சொல்ல, நில்ஸும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஏட்டவும் இவன் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பா, நம்ம கொஞ்சம் கேஷுவலா பேசுவோமே ரொம்ப ஃபார்மலா வேணால அப்படின்னு சொல்ல, ரியவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பான்னு சொல்றான். ஏட்டாவும் நல்ல வேலை நீ கொஞ்சம் பழகுற மாதிரி இருக்க, அது ரூம் உள்ள இருக்க டான் மாதிரி இல்லையே, இப்படி பேசிட்டு இருக்க பின்னாடி திருப்பி நீ நான் வந்துட்டு இவரு இப்பதான் புதுசா ரெஜிஸ்டர் ஆகி இங்க வந்திருக்காரு, அங்க வந்தவனும் என்னோட பேரு ஆமன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து நில்சோம் ஆட நீ வயசுல ரொம்ப சின்னவ மாதிரி இருக்கப்ப அப்படின்னு சொல்ல, ஆமனும் ஆமா எனக்கு 16 வயசு ஆகுது, ஆனா என்னோட குடும்பம் இறந்து போயிடுச்சு, அதனால நான் ஏதாச்சும் பிழைக்கணும்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் ஆகலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். ஏட்டவும் எல்லாரும் அதே மாதிரி தான்ப்பா கவலைப்படாது அப்படின்னு சொல்ல, நீனாவும் ஆமனுமே அந்த டஞ்சன் லட்சருக்கு வர போறான், அதனால ரியோ ஆமன் நீங்க 2 பேருமே சேர்ந்தே வாங்க. அப்படியே கட் பண்ணி கிரிம்சன் பார்ட்டியை காட்டுறாங்க. அதுல இருக்க ஒரு பொண்ணுமே நீ பேசுறது முட்டாள்தனமா இருக்கு, ஆமா ஐஸ் வாலங்கிறது ஒரு வாட்டர் மேஜிக் தான், ஆனா அது ரொம்ப தின்னா இருக்கும் திக்கா இருக்காது, அது ஒரு ஏர் ஸ்லாஷ் வச்சுக்கிட்டு ஈஸியா அழிச்சிடலாம், ஆனா நீ சொல்றது அவ்வளவு தூரத்துக்கு ஐஸ் வால் ரெடி பண்ணானா, அதுவும் அவ்வளவு அட்டாக்கு தாங்குச்சா, அதுவும் இல்லாம தூரத்துல இருக்க நீ மேல காத்துல இருந்து ஐஸ் போல்ற வர வச்சானா, கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆமலும் நான் உண்மைதான் சொல்றேன், அவன் இதெல்லாத்தையுமே செஞ்சான், இதுக்கிட்ட இல்லைன்னு இன்னும் கோவப்பட்டுட்டு நானா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ, மேஜிக் யூஸ் பண்றப்ப அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் தூரத்துல இருக்க நீ மேல காத்துல இருந்து வர வைக்க முடியாது, இதுதான் மேஜிக்கோட காமன் சென்ஸ், நீ சொல்றத பார்த்தா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை பார்த்து பக்கத்துல இருக்கவளும் லின் கொஞ்சம் அமைதியாரு, அவன் பார்த்தது தானே சொல்றான், அல்லினோ நான் அதை கூட விட்டுருவான், ஐஸ் பீரிய ரெடி பண்ணி வைவன்ஸ் தாக்குனானா அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா வைவன்ஸ்
அதை சுத்தி விண்ட் மேஜிக் ஷீல்ட் எப்பவுமே இருக்கும். அதை தாக்க வர எல்லா மேஜிக்குமே அது தடுத்து விட்டுரும். ஆவலும் நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆனா நான் பாத்திருக்கேனே, நான் அதை பார்த்தேனே. பக்கத்துல இருக்கவளுமே இன்ஃபர்னோ மியூசிஷியன் எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரால் மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆவலோ இன்ஃபர்னோ மியூசிஷியன் ஒரே ஸ்பெல்ல 1000 பேரை பொசுக்கிற அளவுக்கு சக்தி கொண்டவன். அவரால் ஈஸியாவே ஒரு வைவரனா சாம்பல் ஆக்க முடியும். ஒரே இன்கண்டேஷன்ல ஒரு டவுனையே மேப்ல இருந்து அழிக்க முடியும். அப்படிப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா ரியோ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஒருவேளை அவன் நம்மள எது சண்டை போட்டானா நம்மள தீந்தோம். லின்னோ ஆமா அவன் எம்பையர் பக்கம் போனானா நம்மள என்ன பண்றது? ரியோவோ அது மட்டும் நடக்காது, டெபு எம்பையர் பக்கம் அவர் போவே மாட்டாரு. ஏன்னா அந்த பேர்ல தான் அவருக்கு பிரச்சனையே. அதனால அந்த எம்பையர் பக்கமே போக மாட்டேன்னு சொன்னாரு. அது எனக்குமே புரியலதான், ஆனா அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.